ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு vlogல இப்போ சந்திக்கிறோம். இப்போ எதுக்கு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கார்பியோவில் வந்து சில பல வேலைகள் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதில் ஒரு எலிக்கடி நடந்துச்சு. அந்த எலிக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற வீலுக்கு மேலே இருக்கிற தர அந்த என்ன சொல்கிறது, ஒரு வெல் மாதிரி வரும். அந்த வெளில வர ஃபேப்ரிக்லாம் கடிச்சு போட்டு அது வந்து வண்டியை ஃபுல்லாக ரைட்டு யூட்டர்ன் போட நம்ம திருப்போம்ல, அப்படி திருப்பினாலாம் ஒரு மாதிரி சவுண்டெலாம் வருது. அப்படியே உரசுற சவுண்டு, டகன்னு சவுண்டு வருது. ஸோ அதான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். அப்பா அங்கே கடையில் இருக்கார், எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கார் வண்டியை. எடுத்துகிட்டு போயிட்டு பார்ப்போம். இதோ நிற்கிறாப்புல உள்ள ஸ்கார்பியோ. டைம் இப்போது ஈவினிங் சொல்ல ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock மேலே ஆகுது. இப்போ அப்பா அங்கே டிக்கரிங் ஷாப்பில் வெயிட் பண்ணுறாரு. நம்ம வீட்டுக்கிட்ட தான், ஒன்றும் தூரம்லாம் இல்லை. இங்கேருந்து ரஃப்லி ஒரு 2 or 3 kilometers அவ்வளோதான் இருக்கும் ரேஞ்சு. என் மடி போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். எப்பயும் போல நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். எங்கே தெரியுமா பிரச்சனை? இப்போது இங்கே தான் பிரச்சனை. அது உங்களுக்கு இப்போ இதில் சரியாக காட்ட முடியுமான்னு தெரில. இருங்க, நான் ஃபோனில் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணுற வீடியோவில். ஏய் வா, ஃப்ளாஷ் போட்டுருவோம். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மேட் இருக்குல்ல, அந்த மேட் தான் வந்து கடிச்சு பிச்சு விட்டுருச்சு. அது கடிச்சு பிச்சு விட்டதுனால ஃபுல்லாக வீலை வந்து நம்ம ரைட்டு திருப்பும் போது அது ஒரு மாதிரி உரசி ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிற சவுண்டு வருது. அதான் இப்போ என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இன்கேஸ் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு அது ஃபேப்ரிக் தானே, ஒரு 2 ஸ்க்ரூ மாதிரி போட்டாலே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அது ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். டீசலும் கம்மியாக இருக்குது, டீசலும் ஃபில் பண்ணணும். பார்த்துக்கலாம், அதை அப்புறமா பார்த்துக்கலாம். சரி வாங்க, நம்ம அப்படியே கிளம்பி போவோம். இல்லை எதுக்கு இதை போட்டுக்கிட்டு வெளியே வண்டி எடுத்துகிட்டு எப்படியோ திருப்பி கேட்டில் மூடணுங்க. பார்த்துக்கலாம். நம்ம லெஃப்ட்டு தான் போக போகிறோம், ஏன்னா அசீஸ் நகர் கிட்ட தான் இருக்குது கடை. அப்படியே நிற்கட்டும், நான் போய் கேட்டை மூடிட்டு வந்துடுறேன். நம்ம தார் நிற்கிது, அதையும் அப்பப்போ எடுத்து ஓட்டணும். பார்த்துக்கலாம். மடி சரி, ஓகே, கிளம்புவோமா? ரொம்ப ஓட்டி
பிக்கப்லாம் பிரச்சனை இல்லை guys. நல்லா பக்காவாக இருக்கிறப்பல. இப்போ நம்ம வந்து இங்கே அசீஸ் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் வந்து எம்மாடி சென்ட் ஜோசப் ஸ்கூல்னு இருக்குது. அந்த ஸ்கூலை ஒட்டி ஒரு ரைட்டு போகும். அந்த ரைட்டில் தான் வந்து டிங்கரிங் ஷாப் இருக்காம்மா. அங்கே தான் இப்போ நம்ம வர சொல்லியிருக்காரு. வீடியோ வர என்ன மோடில் எடுக்குதுன்னு தெரில. 4Kன்னு நினைக்கிறேன். 4K 60 எடுத்துகிட்டு இப்போ மேக்ஸிமம். நம்ம வண்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது கைஸ். இந்த வண்டி வந்து அப்படியே விடவும் மனசு வர மாட்டேங்குது. பழைய வண்டி 15 வருஷம் மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லி விடவும் மனசு வர மாட்டேங்குது. ஒரே ஐடியா இறங்கி செலவு பண்ணலான்னு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அது வந்து இது வந்து என்ன சொல்றது, ஒரு அந்த புதக்குழின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆட்டோமொபைல் வந்து பழசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட எக்ஸ்பெண்டிச்சர், இதை ரெடி பண்ணுறது அதை ரெடி பண்ணுறதுன்னு அமௌண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும், கணக்கே இல்லாமல் போகும். ஸோ அதுதான் இப்போ வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. கண்டினியூஸாக இதுக்குன்னே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல, செலவு பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அடுத்து நம்ம தாரை வேறு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் வர விடணும். 30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. அந்த பிளாக்கும் வரும் அடுத்து. ஸோ இப்போ அதான் கைஸ், இதை எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். 2 ஸ்க்ரூ போட்டு ஏற்றிட்டு அது மேக்ஸிமம் சரி தான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருக்குமான்னு தெரியல. நம்ம ஒன்று நினைப்போம், நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும். நம்ம எதுக்கும் அந்த டிங்கரிங்லாம் பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டே போய் கேட்டுப்போம், அவங்க என்ன ஐடியா சொல்கிறாங்கன்ட்டு. இன்கேஸ் ஃபிக்ஸபிள்னா முடிச்சுட்டு வந்துடுவோம். இல்லை வேறு ஏதாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அதுக்கான ரிசோர்ஸஸ் இப்படி இல்லை. ஸோ புரியும் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், அப்புறமா கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு ஒன்றும் அவசரமும் கிடையாது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கி வந்துட்டோம். இதுதான் அசீஸ் நகருக்கு போகிற வழி நம்ம வீட்டில் இருந்து. ரோடெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாக ஆஃப் ரோடு டெஸ்டிங் தான் நம்ம ஏரியா வந்துட்டாலே. இப்போ இவங்களாம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிடுவாங்க மேக்ஸிமம். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த ரோட்லலாம் செகண்டு தாண்டவே முடியாது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டெல்லாம் வாய்ப்பே இல்லை. நிற்கிறாங்க பாருங்கள் பேரண்ட்ஸு ஸ்கூலுக்கு வெளியே. இந்த ரோடை தாண்டி ரைட்டு போன உடனே கடை வருமாம்மா. ஏதோ வேன் நிற்கிது, அதுதான் ஒரு மாதிரி அடையாளம் மாதிரி சொன்னார். அதை தாண்டி தான் நான் நிற்கிறேன் அப்படின்னாரு. அவரும் வந்துரு அப்படின்னாரு. சரி பார்ப்போம். அதுதான் நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. இவ்வளவுதான் வர சொன்னாரு. எங்கன்னு தெரியலையா, அப்படியே உள்ள வாடினாரு. நானா வந்துட்டேன். ஓ இங்க வந்தாச்சு கேஸ் லொகேஷனுக்கு.
நான் அப்பா கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு டிசைட் பண்ணிக்கலாம். பாப்ஸி வந்துட்டேன் பாப்ஸி. மாலினி டிராவல்ஸ் கிட்ட. மாலினி டிராவல்ஸ் கிட்ட அப்படியே உள்ள வரணுமா? அந்த குட்டி பாதை மாதிரி அப்படியே எப்படி லெஃப்ட்ல வரவா? வண்டி நிக்குது, அவங்க தேய்ச்சிட்டு இருக்காங்களே. இதுக்குள்ளதான் கடை போல. ஏசிலாம் இதுக்கு ஒரு ஏசி உள்ளதானா? எங்க பாப்ஸு? ஓரம் போட்டுருவா? ஓரம் போட்டுருவா? சரி கேஸ், என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க ஷாப் இருக்க லொக்கேஷன். முன்னாடி அப்பா அங்கே நிற்கிறாரு. முன்னாடி தான் வண்டிங்கெல்லாம் ரெடி பண்ணுறது போல், பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க போல். பின்னாடி வந்து ஆட்டோவில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவர் உள்ளே போய் பார்த்துட்டு கூப்பிட்டு வரேன்னாரு. வண்டியை காமிச்சிட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு சொன்னார். இன்கேஸ் வந்து விட்டுட்டு போக சொன்னாங்கன்னா வண்டி விட்டுட்டு போக வேண்டியது தான். பாப்போம் எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க கண்டிஷன் எப்படின்ட்டு பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணுறது, உரசுது ஃபுல் ரைட்டு லெஃப்ட் போல்ட் இதிலே வருதா இல்லை எங்கே உட்காந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிலாம் செக் பண்ணியாச்சு. அந்த இடத்துல வந்து அங்கே வர மேட் தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணப்போ மேபி சஸ்பென்ஷன் ஆமில் ஏதாவது இஷ்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். புஷ்லாம் இல்லாமல் இருந்தது. மேபி அதுதான் இஷ்யூ இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கும் நான் ஓட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி காமிச்சேன் நான். அப்புறம் நவுத்தினோடனே அவரே பார்த்துட்டு ஆமாப்பா இது வந்து அந்த சஸ்பென்ஷன் தான் பிரச்சனை இல்லை, அந்த புஷ்ஷு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷுன்னு இருப்பாங்க, அந்த மேட்டு தான் பிரச்சனை சொல்லிட்டு மேட்டை கையால் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ உரசலை பெருசாக, ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்குன்னு தெரில. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சும்மா இப்போதைக்கு ஒரு போல்ட் மாதிரி ஏற்றி கூட இறக்கி விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை வராது பெருசாக அப்படின்னாரு. முன்னாடி நம்மளுக்கு வர அந்த பம்பர் இருக்குல்ல, முன்னாடி வர அந்த ஃப்ரண்ட் சைடு, அது மட்டும் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப ரஷ்டாகி உடஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் ப்ராக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க, பக்காவாக மாட்டிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் ஒரு நாள் நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரணும். அப்போ என்ன சொல்கிறார், காரே நேரம் எடுத்துகிட்டு போயிடலாம், எடுத்துகிட்டு போய் காமிச்சு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. அப்பா பின்னாடி வருவார், முன்னத்தில் பேசிட்டு வருவார். அவ்வளோதான் guys, நம்மளுக்கு இப்போது வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ இருந்த இந்த இஷ்யூ சரி பண்ணியாச்சு. ஏன்னா இப்போது மெயினாக சிட்டிக்குள்ளே போகும்போது அதுதான் ஒரு தலைவலியாக இருக்குது. எதுக்கும் ஒரு வாட்டி வந்து வீல் அது பேர் என்ன பட்டுன்னு பேர் மாத்திரம் guys. இந்த மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த வீலை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவாங்களே, அது பேர் என்ன, வீல் அலைன்மெண்ட் மட்டும் சரி பார்த்து சொன்னார் ஒரு வாட்டி. ஏன்னா மேபி நிறைய பள்ளமாக இருக்குது ரோட்டில் ஓட்டி ப்ளஸ் இது பழைய வண்டி வரல, வீல் அலைன்மெண்ட் லைட்டாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கும் அதை கொடுத்து பக்காவாக செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்தாச்சு. வீல் அலைன்மெண்ட் கடையில் எடுத்துகிட்டு போய் விட்டு அதையும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு லைட்டாக ஸ்டேரிங்கு டுவர்ட்ஸ் ரைட் வச்சா தான் வண்டி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது அப்படி தானே என்னன்னு தெரில, எனக்கு லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது, அவ்வளோதான். எதுக்கும் நம்ம அந்த வீல் அலைன்மெண்ட் கடைக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அவ்வளோதான் கழிச்சு இந்த கண்டென்ட்டு. நம்மளுக்கு இருந்த அந்த டவுட்டை வந்து பார்த்து கிளியர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் எதனால இந்த பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா எலி தொல்லை தான். எலிங்க வந்து இந்த வண்டிகளுக்கு வீலுக்கு மேலே என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்ச் மாதிரி வரும்ல, அந்த ஆர்ச்சில் வந்து மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் சேரில் ஓட்டும் போது சேர் வந்து உள்ள சஸ்பென்ஷன் அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் இருக்கிற மேட்டை தான் ஃபுல்லாக எலி கடிச்சு பிச்சு விட்டுருக்கு. அந்த பிச்சு விட்டது தான் டயரில் உரசி சவுண்ட் வந்துருக்கு. இப்போது அது ஓரளவுக்கு அமுக்கி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதெல்லாம் என்ன தெரிய வருது, எலக்ட்ரானிக்ஸ் பிரச்சனை, எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி கார் சம்மந்தப்பட்ட எது சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எலி தான் காரணமாக இருக்குது இங்கே ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம ஏரியாவில். ஸோ நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். நம்ம தார்லேயே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன் வேலை செய்யாமல் இருந்துச்சு, திடீர்னு ரைட் சைடு இந்த கண்ணாடி இறங்காமல் இருந்துச்சு, கிளாஸ் இறங்காமல் இருந்துச்சு. பதறிட்டேன் நான்லாம், ஐயோ எலி கடிச்சு வச்சிருச்சோன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு 3-4 நாள் எடுக்கல வண்டியை, அதனால வந்து பேட்டரி கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஓட்டினோடனே சரியாயிடுச்சு. ஸோ அதான் கைஸ், நம்ம ஏரியாவில் இருக்கும்போது அப்பப்போ எடுத்து ஓட்டவும் செய்யணும். இந்த எலிங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை. அந்த எலி கேக்கு அது அந்த ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்றணும். இந்த நெட்டு அது அந்த வண்டியை சுற்றி ஃபென்சிங் பண்ணுறதுனா எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்மளுக்கு வந்து ஃபீஸிபிளான ஆப்ஷன் வந்து எலி கேக்கு, அப்புறம் வண்டி ரெகுலர் எடுத்து ஓட்டுறது, அவ்வளோதான். நிறுத்தி போட்டாலே எல்லா பிரச்சனையும் வரும் கைஸ் வண்டிங்கள. சரி, அவ்வளோதான், வீடு கிட்ட வந்தாச்சு. நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் பை பாய்.